வந்து சிலபஸ்ல was 12, right? When she was 12, ரொம்ப கொஞ்சம் வயசுல எழுதிட்டாரு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஜெனரல் ஒரு ஒரு யூஜிடிஆர்பின்னு இல்லாம அதுக்கப்புறம் அந்த ஜோசப் பார்டன், ரைட்? அவர் ஒரு முக்கியமான லிட்ரரி ஃபிகர். அந்த ஜோசப் பார்டன் மாதிரி நிறைய பேர் என்ன அப்படின்னா இதே டாபிக்ல ஒரு எழுதியிருக்காங்க, ஓடான் சால்டிடியூட், ரைட்? ஸோ இந்த ஓடான் சால்டிடியூட் இருக்கிற இந்த நான் டீட்டெயில்டு இருக்கிற அந்த 4 போயம்லேயே ரொம்ப சின்ன போயம், ரொம்ப ஈஸியான போயமும் கூட. எதை பத்தி பேசுது அப்படின்னா ஒரு ஒரு ஹாப்பி மேன், அதுக்கு அந்த ஹாப்பி மேனோட செலிப்ரேஷன் எப்படி இருக்கும், இல்ல அப்படின்னா ஒரு டெஃபினேஷன் என்ன ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா சிம்பிள் செல்ஃப் சஃபிஷியன்ட் லைஃப், ரைட்? இப்போ அந்த சொசைட்டில பார்த்தோம் அப்படின்னா நிறைய நிறைய இருக்கு, ஒரு ஃபுல் ஆஃப் கேர்ஸ், ரைட்? அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல், ரைட்? ரொம்ப கோரா பார்க்கணும், ரொம்ப ரொம்ப சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னா ஒரு இந்த போயம் என்ன சொல்ல வருது, ரைட்? இட் ஆர்கியூஸ் என்ன அப்படின்னா ட்ரூ ஹாப்பினஸ் எங்க இல்ல அப்படின்னா ஃபேம்லயோ வெல்த்லயோ கிடையாது, ரைட்? அப்ப எங்க இருக்கு அப்படின்னா குவைட் அண்ட் சிம்பிள் லைஃப்ல ஒரு மாதிரி இண்டிபெண்டா இருக்கிறதுலாம் என்ன இருக்கு, ஃப்ரீடம், ஒரு ட்ரூ ஃப்ரீடம் இருக்கு, இல்ல ஒரு ட்ரூ ஹாப்பினஸ் இருக்கு நம்ம இருக்கு, ரைட்? அப்ப ட்ரூ ஹாப்பினஸ் எங்க இல்ல அப்படின்னா ஒரு ஃபேம், வெல்த் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஸ்டான்ஸால இப்ப பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஸ்டான்ஸால லாஸ்ட் அவர் அப்படி சொல்லிதான் முடிப்பாரு, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்ப இந்த இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஹவு டு அப்படிங்கிற ஒரு கைடு தான், ரைட்? ஒரு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் நம்ம லீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, இதெல்லாம் இருந்தா உனக்கு லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும்பா, ரைட்? அந்த மாதிரி. அண்ட் போப் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த போயம் வந்து ஒரு மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்ல கொண்டு போவார். முதல்ல என்ன அப்படின்னா அப்படியே ஒரு பிசிக்கல் வேர்ல்டு மூலமா சொல்லி, ரைட், அங்கிருந்து எங்க கொண்டு போறாருன்னா மென்டல் ஸ்டேட், ஃபைனலி டு த ஸ்பிரிச்சுவல், அதாவது டெத், ரைட்? ஸோ நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டான்ஸா 1, ஒரிஜினல் டெக்ஸ்ட். Happy the man whose wish and care a few parental acres bound, content to breathe his native air in his own ground, right? Happy the man, முதல்ல அவர் சொல்லிட்டார் happy the man. ஸோ யாரு அப்படின்னா, ரைட், நமக்கு என்ன கிடையாது, ஒரு ஹாப்பியஸ்ட் மேன் போது ஒரு பெரிய பெரிய லக்ஸுரி காரோ ஒரு மாதிரி லாவிஷான ஒரு பெரிய ஒரு டெக்கரேட்டிவ் ஒரு பங்களால அதெல்லாம் இல்லை. ரொம்ப சிம்பிளா என்ன சொல்றாரு அப்படின்னா உனக்கு கொஞ்சம் இடம், ரைட்? ஒரு இன்ஹெரிட்டடா வந்த அப்பாட்ட இருந்து வந்த கொஞ்சம் இடம், ரைட்? உங்க ஊர்ல உன்னோட ஓன் நேட்டிவ்ல, ரைட், உன்னோட நேட்டிவ் ஏரை நீ உட்காந்து நல்லா சுவாசிச்சுக்கிட்டு அந்த ஊர்ல நீ இருக்கிற, ரைட்? உன்னோட ஓன் கிரவுண்ட்ல நீ இருக்கிற அப்படின்னா, ரைட், அது அப்படி யார் இருக்காங்களோ அவங்கதான் ஹாப்பியஸ்ட் மேன், வேற யாரும் கிடையாது, ரைட்? உனக்குன்னு சொந்தமா இடம் இருக்கு, உனக்குன்னு சொந்தமா என்ன இருக்கு, ஒரு சொந்த பந்தங்களோட சேர்ந்து ஒரு ஊர்ல நீ பாட்டுக்கு இருக்க அப்படின்னா ஜாலியா இருக்குன்னா அதுதான் ஹாப்பி மேன், ரைட்? ஸோ ஒரு கான்குவரர் மாதிரி இந்த உலகத்தை ஃபுல்லா நான் ஆள போறேன், அதெல்லாம் தேவையில்லை. ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா செகண்ட் ஸ்டான்ஸால ஹி டாக்ஸ் அபவுட் தி செல்ஃப் சஃபிஷியன்சி. எனக்கு அது வேணும் இது வேணும் அந்த மாதிரி ஒரு மாதிரி கிரீட அலையாம, whose herds with milk, whose fields with bread, whose flocks supply him that with attire, whose trees in summer yield in shade, in winter fire. ரொம்ப சிம்பிளான ஸ்டான்ஸா மேம். ஸோ நமக்கு ஆடு மாடெல்லாம் வச்சு ரொம்ப செல்ஃப் மாதிரி இருக்கு, சிம்பிளான லைஃப் இருக்கு, ரைட்? அந்த ஆடு மாடு மூலமா நமக்கு சாப்பாடு கிடைக்குது, ரைட்? நம்மளோட இடத்துல இருந்து நமக்கு கிரெயின்ஸ், ரைட், அது மூலமா நமக்கு பிரெட் இதெல்லாம் கிடைக்குது, ரைட்? நம்மளோட அந்த என்ன சொல்றது கோட்டு ஷீப், ரைட், அது மூலமா நமக்கு தேவையான அட்டையர் எல்லாமே நமக்கு ட்ரெஸ் எல்லாம் கிடைக்குது, ரைட்? அடுத்து கடைசியில என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த ஃபுட்டு கிளாத்ஸ் இதெல்லாம் போக கடைசியில் என்ன அப்படின்னா ஒரு நல்ல என்விரான்மெண்ட், ரைட்? அதாவது சம்மரா இருந்தாலும் சரி விண்டரா இருந்தாலும் சரி எதுவுமே பாதிக்காத அளவுக்கு. சம்மரா, ரைட், தோட்டத்துல இருக்கோம், நமக்கு சொந்தமா தோட்டம் இருக்கு, அங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம், ரைட்? ஈல்ட் ஹிம் ஷேட். கடைசியில விண்டரா, ஃபியூலுக்கு நமக்கு என்ன தேவை, ஃபயருக்கு நமக்கு என்ன தேவை, உட்ஸ் எல்லாம் தேவை, ரைட்? ஸோ அதுக்கும் நமக்கு என்ன இருக்கு, நமக்கு ஒரு தோட்டம் மாதிரி இருந்தா போதும், அதுவே போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. அண்ட் பெஸ்ட், who can unconcernedly find hours, days, years slide soft away in health of body, peace of mind, quiet by day. ஸோ ரொம்ப சிம்பிளா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளா, ரைட், ஒரே வார்த்தையில சொல்லுவோம் மேம், ரைட்? நீங்க வந்து இப்போ மணி இல்ல ஸ்டேட்டஸ் இல்ல ஃபேமஸ் இல்ல ப்ரைடு, ரைட், இந்த மாதிரி ஒரு மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் லைஃப், ரைட்,
அந்த மாதிரி அதெல்லாம் நீங்க சேஸிங் அது மாதிரி ஒரு மாதிரி நம்ம சேஸ் பண்ணி போகல அப்படின்னாலே, எனக்கு அது வேணும் இது வேணும்னு போகல அப்படின்னாலே டைம் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி மெதுவா போகும், ரைட்? ரொம்ப மெதுவா போகும். அண்ட் இன் ஹெல்த் ஆஃப் பாடி, பீஸ் ஆஃப் மைண்ட், ரைட்? அந்த டே எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்சைட்டி, ரைட்? அதுதானே ஆன்சைட்டி நமக்கு, அதுதானே ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. அந்த ப்ரெஷரே இல்லாம நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குவையட்டா, காமா, ரைட்? அதுதான் அல்டிமேட். ஒரு அல்டிமேட் கோல் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ரைட், ஹெல்த்தி பாடி அண்ட் குவைட் மைண்ட் போதும். அது போதும், பீஸ் ஆஃப் மைண்ட், குவைட், ரைட்? அதுவே போதும், ரைட்? அடுத்து நம்ம லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சஜஷன் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் 4ல கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? சவுண்ட் ஸ்லீப் பை நைட், ரைட்? ஈஸி இங்கிலீஷ் தான், நம்ம ரீட் பண்ணாலே புரிஞ்சிடும். சவுண்ட் ஸ்லீப் பை நைட், ஸ்டடி அண்ட் ஈஸ், ரைட்? அதாவது ரெஸ்ட், ஒர்க் டுகெதர் மிக்ஸ்டு, ஸ்வீட் ரெக்ரியேஷன் அதுவும் இருக்கணும், கொஞ்சம் பிசிக்கல் ஒர்க்கும் இருக்கணும், ரைட்? அவர் அதான் சொல்றாரு, ரைட்? என்ன சொல்றாரு? கொஞ்சம் பிசிக்கல் ஒர்க் இருக்கணும், ரெஸ்ட் இருக்கணும், மென்டல் growth இருக்கணும், ரெண்டும் சேர்ந்ததா இருக்கும். ரெஸ்ட் மட்டுமே இருக்கக்கூடாது, மென்டல் growth மட்டுமே இருக்கக்கூடாது. அண்ட் இன்னசென்ஸ் which most does peace with meditation, ரைட்? அண்ட் கடைசியில் என்ன சொல்றாரு? இட்ஸ் ஸ்வீட் அண்ட் இன்னசென்ஸ், ரைட்? ரூட்டட் இன், கடைசியில் அது எங்க வருது, எப்போது ஸ்வீட்டா தெரியும் அப்படின்னா திங்கிங் அண்ட் ரிஃப்ளெக்ஷன், ரைட்? அதுலதான் தெரியும். அண்ட் லாஸ்ட் ஸ்டான்ஸா இதுலதான் என்னன்னு டெத்தை பத்தி பேசியிருப்பாங்க, ரைட்? அந்த ட்ரையாங்கிள் இங்க தான் முடியும். தஸ் லெட் மீ லிவ் அன்சீன் அன்னோன், எனக்கு எந்த ஃபேமும் வேண்டாம்ப்பா, எந்த புகழும் வேண்டாம் எனக்கு, ரைட்? நான் எப்படி இருக்கிறேன்? அன்னோன்னா அன்சீனா இருந்து போயிடுறேன். தஸ் அன்லாமெண்டட் லெட் மீ டை, நான் சாகும்போது நீங்க எல்லாம் என்ன செய்ய வேண்டாம், அழ வேண்டாம். இந்த ஃப்ரேஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மேன். ஸ்டீல் ஃப்ரம் த வேர்ல்ட் அண்ட் நாட் அ ஸ்டோன் டில் வேர் ஐ லிவ். ஸ்டீல் ஃப்ரம் த வேர்ல்ட் அப்படின்னா அந்த போகும்போது நான் எதுவும் கொண்டு போக போறது, ரைட்? நம்ம சொல்லுவோம்ல, என்ன கொண்டு போக போறோம், ரைட்? அந்த மாதிரி என்ன பண்ண போறது இல்லை, நம்ம எதுவும் கொண்டு போக போறது இல்லை. அண்ட் நாட் அ ஸ்டோன் டில் வேர் ஐ லைவ், ரைட்? இது கடைசியில் அந்த கிரேவ், ரைட்? நம்ம இதுல இருக்குல்ல, ரைட்? டூம் ஸ்டோன் சொல்லுவோம், அந்த மாதிரி, ரைட்? அதுதான் சொல்லப்படும். ஸோ திஸ் இஸ் வாட் ஓட் ஆன் சால்டிங். ரொம்ப சின்ன போயம் தான், ரைட்? இது மட்டும்தான். மற்றபடி அடுத்தடுத்த போயம் கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும். அடுத்து பார்க்கலாமா? எஸ் சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சாங் ஃபார் சென்ட் சிசிலியாஸ் டேஸ் பார்ப்போம். வேற உங்களுக்கு இந்த சிசிலி, ரைட்? வேற எந்த ரைட்டர் இந்த சிசிலியா அப்படிங்கிற நேம்ல ஒர்க் எழுதியிருக்காங்க? டக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? எஸ், ஏன்னா நமக்கு நேம் திரும்ப வர்றதுனால நான் கேட்கிறேன். ஆக்சுவலி இவர் எழுதியிருப்பாரு நினைக்கிறேன், ஜெஃப்ரி சாசர் ஒரு ஒர்க் எழுதியிருப்பார், ரைட்? அது ஒரு ப்ரோஸ், ரைட்? எனக்கு டைட்டில் கரெக்டா தெரியல, நானும் பார்த்து சொல்றேன். பட் சிசிலியாங்கிற ஒரு இதுல ஒரு ப்ரோஸ் ஒன்று எழுதியிருப்பார். எப்படி நம்ம அந்த லிட்டில் லூயிஸ்க்கு ஒரு ஒர்க்கை டெடிகேட் பண்ணியிருப்பார், அதே மாதிரி சிசிலியா நேம்ல ஒன்று நான் பார்த்துருச்சேன். ஓகே. ஸோ எ சாங் ஃபார் சென்ட் சிசிலியாஸ் டே, ரைட்? இந்த சென்ட் சிசிலியா யாரு அப்படின்னா பேட்ரன் செயின்ட் ஆஃப் மியூசிக், ரைட்? பேட்ரன் செயின்ட் ஆஃப் மியூசிக், ஓகேவா? ஸோ எந்த வருஷம் அப்படின்னா பப்ளிஷ் ஆகுதுன்னா இயர் நோட் பண்ணிக்கோங்க, 1687, ஓகேவா? 1687. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றது, நம்ம போயட் லாரியட் ஜான் ட்ரைடனோட ஒரு ஃபர்ஸ்ட் 2 ஓடுன்னு தான் சொல்லுவாங்க. இது இன்னுமே இந்த 1687ல பார்த்தோம் அப்படின்னா 2 ஓடு ஒரே நேரத்துல பப்ளிஷ் ஆகும், ரெண்டுமே ட்ரைடனோட, ரைட்? ஒன்னு நம்ம சிலபஸ்ல இருக்கிற சாங் ஃபார் சென்ட் சிசிலியாஸ் டே, அதான் நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா இதே தீம்ல இதே வருஷத்துல இன்னொரு ஒரு ஓடு வரும், அதான் என்னன்னா 2 ஓட்ஸ் அப்படின்னு. அது என்ன ஓடு, அந்த டைட்டில் என்னன்னா அலெக்சாண்டர்ஸ் ஃபீஸ்ட், ரைட்? அலெக்சாண்டர் ஃபீஸ்ட். ஸோ இன்னொன்று நமக்கு பேக்ரவுண்ட் நமக்கு தெரியணும் அப்படின்னா, இங்கிலாந்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த எல்லா நவம்பர் மாசம் டேட் வந்து 22, சரியா? நவம்பர் 22 என்ன பண்றாங்க அப்படின்னா செயின்ட் சிசிலியாஸ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஸோ இவர் அந்த நாளுக்காக தான் இந்த ஒர்க் எழுதியிருக்காங்க, ஓகேவா? டேட் சொல்றேன், நவம்பர் 22, ஓகேவா? செயின்ட் சிசிலியாஸ் டே, நவம்பர் 22, ரைட்? அண்ட் இந்த ஒர்க் எழுதுறதுக்கு ட்ரைடனுக்கு வந்து யாரு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மியூசிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன்,
ரைட். இதுக்கு மியூசிக் போட்டது யாரு அப்படின்னா ஹெண்டல் அப்படின்னு அந்த டைம்ல இருந்த ஒரு பெரிய மியூசிஷியன், ரைட், ஹெண்டல். சோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 பார்ட் மேம். நம்ம கதைக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 பார்ட் சொல்றேன், ரைட். 3 பார்ட்டா பிரிக்கிறேன். 3 பார்ட் என்ன, ரைட், என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மியூசிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ பத்தி பேசுறேன் 3 பார்ட்லயும், ரைட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, ஓப்பனிங் செக்ஷன்ல என்ன சொல்றாரு அப்படின்னா ட்ரைடன் வந்து என்ன சொல்றாருன்னா, ரைட், மியூசிக்க எப்படி டிஸ்கிரைப் பண்றாரு அப்படின்னா அது வந்து ஒரு செலஸ்டியல் ஃபோர்ஸ் பார்ட்ல, ரைட். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ மியூசிக் என்னது, அது வந்து ஒரு செலஸ்டியல் ஃபோர்ஸ், ரைட். சோ இந்த செலஸ்டியல் ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணுச்சு, ரைட். இந்த மியூசிக் தான் அந்த செலஸ்டியல் ஃபோர்ஸ், ரைட். நம்ம தெய்வீக சக்தின்னு சொல்லுவோம்ல, அதுதான், அது மியூசிக் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ரைட், தட் ஹாஸ் அ பவர் டு கிரியேட் அவர் யூனிவர்ஸ், இல்லைன்னா த யூனிவர்ஸ், ரைட், டு கிரியேட் அண்ட் சஸ்டெயின் த யூனிவர்ஸ், ரைட். என்னது, யார், எது, மியூசிக். சோ மியூசிக் தான் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கி இருக்குன்னு சொல்றாரு. சோ அடுத்து என்ன அப்படின்னா இந்த மியூசிக்கோட எபிலிட்டி என்ன சொல்றாரு, இந்த மியூசிக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு, என்னது, ஒரு ஒரு ஹியூமனிட்டி, அதாவது ஹியூமன்ஸையும் மேல இருக்கிற, ரைட், அந்த செலஸ்டியல் ஃபோர்ஸ் இல்ல அப்படின்னா ஒரு டிவினிட்டி, ரைட், ஒரு டிவைன் ரெலும், அதை கனெக்ட் பண்றதே என்னதுதான், மியூசிக் தான். சோ மியூசிக் இஸ் அ மீடியம், ரைட். அது என்னது, நம்மளையும் அதாவது ஹியூமன் பீயிங்ஸையும் மேல இருக்கிற காட்ஸையும் கனெக்ட் பண்ற ஒரு மீடியம் தான் என்னது, மியூசிக். இது ஓப்பனிங் செக்ஷன்ல மொத்தம் 3 பார்ட்னு பார்த்தோம்னா அதுல முதல் பார்ட். செகண்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா ஹியூமன் எமோஷன்ஸ் பத்தி பேசுறாரு. சோ ஹியூமன் எமோஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ் ஃபீலிங்ஸ், ரைட். சோ பட் என்ன அப்படின்னா ட்ரைடன் என்ன சொல்றாரு அப்படின்னா, சோ மியூசிக்லயும் பார்த்தோம் அப்படின்னா, ரைட், நம்ம என்ன எமோஷனா இருந்தாலும் சரி அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ரைட், மியூசிக்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஜாய்ல இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி, லவ்ல இருக்கிறோம் அப்படின்னா, ரைட், சாரோல இருக்கிறோம், இல்ல டெஸ்பேர்ல இருக்கிறோம், ஃபியூரியில இருக்கிறோம், எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி என்ன இருக்கு, மியூசிக் இருக்கு. சோ சோ இது என்ன அப்படின்னா ஒரு எமோஷனலி பாண்ட், ரைட், நம்ம அப்படிதான் சொல்லுவார், ரைட். அடுத்து லாஸ்ட்ல எப்படி முடிக்கிறாரு, இந்த செகண்ட் பார்ட் எப்படி முடிக்கிறாரு அப்படின்னா, ரைட், சோ மியூசிக் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு யூனிவர்சல் ஒரு 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 லாங்குவேஜ், ரைட். என்னன்னா இப்ப நம்ம பேசுற லாங்குவேஜா இருக்கட்டும், ரைட், இல்ல அப்படின்னா கல்ச்சுரலா இருக்கட்டும். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இப்ப தமிழ் இந்தியாலே பார்த்தோம் அப்படின்னா ஒன் லாங்குவேஜ் அப்படிங்கிற எப்பவுமே கொண்டு வர முடியாது, ரைட், எப்பவுமே கொண்டு வர முடியாது. சோ அப்படிங்கும் போது இப்ப இந்தியாலே அப்படின்னா அப்போ ஹோல் வேர்ல்டுல வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்போ பீப்புளை இப்போ லாங்குவேஜ் மூலமா இல்ல கல்ச்சர் மூலமா பிரிச்சு வச்சிருக்கிற பீப்புளை எது ஒன்றிணைக்கும் அப்படின்னா மியூசிக் ஒன்றிணைக்கும். இது செகண்ட் பார்ட்ல சொல்றேன், ரைட். சோ தேர்ட்ல ஃபைனல் பார்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ரைட், ரொம்ப சிம்பிள், ரோல் ஆஃப் மியூசிக். இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி ஒரு ஒரு கேஸா இருக்கிற ஒரு அன்சர்டனா இருக்கிற சொசைட்டில, ரைட், மியூசிக்கோட ரோல் என்ன அப்படின்னா ஒரு மாதிரி சுலேசா கம்ஃபர்ட்டா இருக்கு, ரைட். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள, சோ மியூசிக் ஹேஸ் அ பவர் டு ஹீல் ஹியூமன் கைண்ட், அதே நேரத்தில் அப்லிஃப்ட் த ஹியூமன் ஸ்பிரிட், இப்படி சொல்லி முடிக்கிறார், ஓகேவா. சோ இந்த 3 செக்ஷன், ரைட். அடுத்து நமக்கு மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 ஸ்டான்ஸாவும் லாஸ்ட்ல ஒரு கோரஸும் இருக்கும், ரைட். இது எல்லாமே முக்கியம் தான், ரைட். ஆனா சின்ன போயம் தான், ரொம்ப ஈஸியான போயம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா எல்லா போயத்துலயுமே என்ன அப்படின்னா ரெஃப்ரைன் இருக்கும். முதல்ல எப்படி ஆரம்பிச்சிருப்பாரோ அப்படிதான் லாஸ்ட்ல முடிச்சிருப்பாரு ஒரு ஒரு ஸ்டான்ஸாவே, ரைட். ஸ்ட்ரக்சரே இப்படிதான். ஸோ ஃப்ரம் ஹார்மோனி, ஃப்ரம் ஹெவன்லி ஹார்மோனி, இப்படிதான் ஆரம்பிக்கும் ஸ்டான்ஸா 1. ஃப்ரம் ஹார்மோனி, ஃப்ரம் ஹெவன்லி ஹார்மோனி, திஸ் யூனிவர்சல் ஃப்ரேம் பிகன், ரைட். ஸோ முதல்ல எப்படி ஹார்மோனி, சந்தோஷம், ரைட். ஸோ மியூசிக் ஹெவன்லி ஹார்மோனி. ஸோ இதுல தான் என்ன ஆகுது, இந்த யூனிவர்ஸே உருவாகுது. ஸோ அதுக்கு முன்னாடி அப்ப எப்படி இருந்துச்சா அவரே சொல்றாரு, when nature underneath a heap of jarring atoms lay. ஸோ அதுக்கு முன்னாடி என்னது, இது அணுக்களால் ஆன ஒரு 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 ஹீப், ஒரு குவியல். and it could not heave her head, right. ஸோ அவளோட தலையை கூட, her head, right, அவள் தலையை கூட அவளால் என்ன பண்ண முடியல, தூக்க முடியல, அவளை அப்படியே படுத்து கிடக்குறான் யாரும் பிரபஞ்சன், ரைட். அந்த டைம்ல a tuneful voice was heard from high. ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு டியூன்ஃபுல் வாய்ஸ் ஒன்று கேட்குது. என்ன சொல்லுது, ரைஸ் எந்திரி, மோர் தென் டெட், இறந்த மாதிரி இருக்க ஏந்திரி. ஸோ அந்த வார்த்தைக்கு அப்புறம் தான் என்னது, ஸோ இந்த பிரபஞ்சம் உருவாகுது. அது வரைக்கும் ஒரு குவியலா கிடந்த
அணுக்களோட ரைட் ஆட்டம்ஸோட குவியலா இருந்த ஒரு ஒரு என்னது ஒரு குவியல் என்ன ஆகுது அப்படின்னா பிரபஞ்சமா உருவாகுது. ரைட், இந்த வார்த்தைக்கு அப்புறம் தான் கோல்டு, ஹாட், மாய்ஸ்ட், ட்ரை, இந்த மாதிரி சீசன்ஸ் அடுத்தடுத்து வருது. ரைட், அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே யாருக்கு கட்டுப்படுது அப்படின்னா மியூசிக்கோட பவருக்கு ஒபே பண்றாங்க. எது? இந்த 4 சீசன். ரைட், அடுத்த ரெஃப்ரைன் அதே ரெஃப்ரைன்ல முடிக்கிறாங்க. ஃபார் ஹார்மனி ஃப்ரம் ஹெவன்லி ஹார்மனி இந்த யூனிவர்சல் ஃப்ரேம். முதல்ல பூமி எப்படி உருவாச்சு அதுல இருந்து ஆரம்பிக்கிறார். ரைட், மியூசிக்கோட பவர் எங்க இருந்து? பூமி உருவாக்குறதுல இருந்து ஆரம்பிக்கிறார். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டான்ஸா த செகண்ட். ரைட், இதுல ஸ்டான்ஸா 1ல கடைசியில என்ன சொல்றாரு அப்படின்னா through all the compass of the notes it ran the diapason closing full in man. So the last line, the diapason closing என்ன அப்படின்னா ஹியூமன் கைண்ட் தான். ரைட், அவர் உருவாக்குன கிரியேஷன்லயே அல்டிமேட் கிரியேஷன் என்னதுதான்? ஹியூமன் கைண்ட்ஸ் தான். ரைட், மனுஷன் தான், ஹியூமன் பீயிங் தான். ரைட், அடுத்து ஸ்டான்ஸா 2. கொஞ்சம் கொஞ்சமா என்ன அப்படின்னா நமக்கு போக போக இந்த போயிண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாட் பேஷன் cannot music rise and well, what passion? Right, it is all about emotions. Right, என்ன எமோஷன்? ரைட், அண்ட் when ஜூபல், இது வந்து ஒரு பிப்ளிக்கல் கேரக்டர்னா ரைட், இந்த ஜூபலோட வேலை என்ன அப்படின்னா கார்டட் ஷெல் அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிப்பாங்க. அண்ட் whenever ஜூபல் பிளேஸ் கார்டட் ஷெல், சுத்தி இருக்கிற அந்த நம்ம அந்த போயம்ல என்ன போட்டிருக்கு? his listening brethren stood around and wondering. ரைட், சுத்தி உட்கார்ந்து அப்படி கேட்பாங்களாம். ரைட், மெய் மறந்து கேட்பாங்களாம். சரியா, என்ன கேட்கறாங்க அப்படின்னா அந்த சவுண்ட். ரைட், அந்த செலஸ்டியல் சவுண்ட். ரைடனே என்ன சொல்றாருன்னா அந்த கார்டட் ஷெல்ல இருந்து ஜூபல் வாசிக்க வர்ற சவுண்ட் வந்து என்னதான்? செலஸ்டியல் சவுண்ட். ஸோ அதை ஒர்க்ஷிப் பண்றது மாதிரி ஒரு தெய்வம் வந்துச்சுன்னா எப்படி ஒர்க்ஷிப் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கேட்கறாங்க. அண்ட் ஃபைனலி தே அக்ரி. இந்த கார்டட் ஷெல், இந்த ஹாலோல இருந்து வர்ற அந்த சவுண்டு, அந்த மியூசிக், அது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கடவுள் உருவாக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட என்னதான், இவன் மனுஷனே கிடையாது, கடவுள் தான். ஏன்னா கடவுளால மட்டும்தான் இவ்வளவு ஸ்வீட்டா ஒரு மியூசிக் அடிச்ச முடியும், உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றேன் ஸ்டான்ஸா 2ல. ஸோ ஸ்டான்ஸா 2ல தான் அவர் யாரை இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னா ஜூபல். ரைட், ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டர். அடுத்து ஸ்டான்ஸா 3. இதுல வந்து எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்? முதல்ல இப்ப ஸ்டான்ஸா 2ல கார்டட் ஷெல். ரைட், ஸ்டான்ஸா 3ல வந்து யாரு அப்படின்னா ட்ரம்பட். ஸோ ட்ரம்பட் வந்து என்ன அப்படின்னா நம்ம போர் முரசு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் லிட்ரேச்சர்லயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம் போர் முரசு. ரைட், ஸோ போர் முரசு கொட்டினதோட என்ன அப்படின்னா எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க, சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ரைட், சேம் த ட்ரம்பட்ஸ் லவுட் கிளாங்கர் எக்ஸைட்டஸ் டு ஆர்ம்ஸ். ரைட், ஸோ வித் ஷ்ரில் நோட்ஸ் ஆஃப் ஆங்கர். ஸோ வாசிக்க என்ன அப்படின்னா நமக்கு அப்படியே மண்டையில அப்படியே கோபம், ரைட், வெறி வரும். அண்ட் மார்டல் அலார்ம்ஸ். ரைட், அண்ட் டபுள் beat of the thundering drum cries. ஸோ அது வாசிக்க ரைட், அந்த டபுள், அந்த சவுண்டு, அந்த போர் முரசு. ரைட், அந்த ட்ரம்பட் சவுண்டு கேட்க நமக்கு எதிரி, ரைட், எதிரி பக்கத்துல வர்றான், அந்த ஒரு மைண்ட் செட்லயே இருப்போம். ஒரு சண்டைக்கு போறோம், அவன் மாட்டினா செட்டான். ரைட், சார்ஜ் இட் இஸ் டூ லேட் டு வெயிட். ரைட், நம்ம வெயிட் பண்ணதெல்லாம் போதும், இப்ப வர போறான், அவனை கொல்லணும். ரைட், சார்ஜ். ரைட், அந்த சவுண்டு அங்க டம்னு கேக்குறது நமக்கு எப்படி கேக்குது? சார்ஜ்னு கேக்குது. ரைட், ஸோ ஸ்டான்ஸா 3ல வந்து என்ன ட்ரம்பட்டை பத்தி பேசுறாரு. சரி, ஒரு வார் கிரை. ரைட், ஒரு வார். அடுத்து ஸ்டான்ஸா 4ல என்ன அப்படின்னா எதை பத்தி பேசுறோம் அப்படின்னா நம்ம ஃப்ளூட்டை பத்தி. ரைட், இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ரொமான்டிக் சொல்ல முடியாது, ஒரு அன்ரொமான்டிக் ஸ்டான்ஸா. ஏன்னா ஒரு ஹோப்லெஸ் லவ்வர்ஸ், ரைட், ஒரு ஹோப்லெஸ் லவ்வர்ஸோட லூஸை வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்க மனசுல உள்ள காயங்கள், ஏக்கங்கள், ரைட், இது எல்லாமே என்ன ஃப்ளூட்டால மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். ரைட், அந்த ஹோப்லெஸ் லவ்வர்ஸோட அந்த மனசுல அவங்களுக்கு இருக்கிற ஏக்கத்தை வந்து நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃப்ளூட். ரைட், ஃப்ளூட் மூலியமா தான் பார்க்க முடியும். அடுத்த ஸ்டான்ஸா 5ல வந்து யார சொல்றாரு அப்படின்னா வயலின்ஸ். ஸோ ஷார்ப் வயலின்ஸ் proclaim their jealous pangs. அண்ட் அடுத்து என்னன்னா டெஸ்பிரேஷன், ஃபியூரியா இருக்கட்டும். ரைட், அடுத்து டெப்த் ஆஃப் பெயின்ஸ். ரைட், ஹைட் ஆஃப் பேஷன். ரைட், இந்த எமோஷன்ஸ் எல்லாம் வெளிப்படுத்துறது என்னது? வயலன்ஸ்.
ரைட்? ஷார்ப் வயலன்ஸ் என்ன சொல்றாங்க? ஜெலஸ், ரைட்? ஃபியூரி, இது எல்லாமே என்னது? வயலன்ஸ், ரைட்? அந்த அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டால என்ன பண்ண முடியும்? இந்த எமோஷன்ஸ் தான் வெளிப்படுத்த முடியும். ஆனா இது எல்லாமே இருக்கட்டும், ட்ரம்பட் ஒரு பக்கம் இருக்கட்டும், கார்டட்ஷல் ஒரு பக்கம் இருக்கட்டும், ரைட்? ஓகே, ஸ்டான்ஸா 6ல எதை சொல்றாரு அப்படின்னா ஹியூமன் வாய்ஸ். பட் ஓ, வாட் ஆர்ட் கேன் டீச், வாட் ஹியூமன் வாய்ஸ் கேன் ரீச், த sacred organs prize, நோட்ஸ் இன்ஸ்பைரிங் ஹோலி லவ். ரைட்? கடைசியில் என்ன சொல்றாரு? நீங்க மேல உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஓகே, ரைட்? எல்லாமே ஓகே, பட் இந்த ஹியூமன் வாய்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு சாக்ரட் பவர். கடைசியில என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இதுல இதுல ஏதாவது தப்பு நடந்தா கூட நம்ம ஹியூமன் வாய்ஸை வச்சு நம்ம பேசணும் அப்படின்னா, பாட்டு பாடணும் அப்படின்னா, பிரைஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிருமா? அதுல இருக்கிற பிள்ளையே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா ஹியூமன் வாய்ஸுக்கு அப்படி ஒரு ஒரு செலஸ்டியல் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ரைட்? லாஸ்ட்ல ஸ்டான்ஸா 7 என்ன அப்படின்னா ஆர்பியஸ். ரைட்? ஆர்பியஸ் வந்து என்ன அப்படின்னா, அந்த ஆர்பியஸ் வந்து ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டர். எப்படி ஜூபல் ஒரு பிப்ளிக்கல் கேரக்டரும் அதே மாதிரி ஆர்பியஸ். ஸோ இந்த ஆர்பியஸ் என்ன அப்படின்னா, அவங்களோட மனைவி வந்து இறந்துருவாங்க. ஸோ அந்த உலகத்துல போயிட்டு அவங்க மனைவியை வந்து கூட்டிட்டு வாங்க. ஆர்பியஸ் வந்து ஒரு மியூசிஷியன். இந்த மியூசிக் வாசிக்கிட்டே தான் போவார். ஆனா ஒரு கட்டாயம் இருக்கும் என்ன அப்படின்னா, திரும்பி பாத்திரக்கூடாது. திரும்பி பார்த்தாருன்னா மனைவி கல்லா மாறிடுவார். ஒரு பாத்துருவாரு, மாறிடுவார். ரைட்? ஸோ அந்த ஆர்பியஸ் வாசிக்கும் போது could lead the savage race, நம்மளதான். ஸோ அது வரைக்கும் நம்ம காட்டுவாசிகளா இருந்தோம், உனக்கு கத்திட்டு இருந்தோம். இந்த ஆர்பிஎஸ் வந்து மியூசிக் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளோட என்னது தலையெழுத்தே கிட்டத்தட்ட மாறிச்சு. என்ன சொல்றாருன்னா, ட்ரீ என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஏன்னா வாசிக்கிட்டே போறாரு, இந்த ட்ரீ என்ன பண்ணுச்சான், அந்த வேரோட புடுங்கி அவர் பின்னாடியே போச்சான், வாசிப்புல மயங்கி. ஆர்பிஎஸ்க்கு அவ்வளவு புகழ்ந்து பேசிட்டு கடைசியில என்ன சொல்றாரு லாஸ்ட்ல, நம்ம மேடம் செசிலியா, ரைட்? அவங்கள பத்தி பேசுறாங்க. பட் எல்லாம் ரைட்டு தான், ஆர்பிஎஸ் எல்லாம் ரைட்டு தான். ஆனா சென்ட் செசிலியாவை என்ன சொல்றது? ரைட்? அவங்க பாடினாங்க அப்படின்னா, ரைட், when to their organ vocal breath was given, சொர்க்கத்துல இருக்கிற, ரைட், ஹெவன்ல இருக்கிற ஏஞ்சல் என்ன பண்ணுவாங்களாம், ஸ்ட்ரெயிட்டா அங்க வந்து அப்பியர் ஆகி சென்ட் செசிலியா முன்னாடி நின்றுவாங்க. எப்படி? இதுதான் சொர்க்கம், இந்த வாய்ஸை கேட்டு. ரைட்? இது எங்க சொர்க்கலோகத்துல பாடுற பாட்டு அப்படின்னு சொல்லி, ரைட்? அண்ட் ஏஞ்சல் ஹியர்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் அப்பியர்ட் மிஸ்டேக்கிங் எர்த் ஃபார் ஹெவன். ரைட்? அந்த அளவுக்கு. லாஸ்ட்ல தான் என்ன அப்படின்னா கிராண்ட் கோரஸ். எப்படி முடிக்கிறாங்க? ஸோ ஒரு மியூசிக், பிகாஸ் ஆஃப் மியூசிக், ஸோ இந்த எர்த் என்ன பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா லீட்ஸ் டு மோஷன். ரைட்? நகர ஆரம்பிச்சது. ரைட்? அண்ட் தி ஸ்பியர்ஸ் பிகன் டு மூவ். கடைசியில என்ன பண்ணாங்க? ரைட்? அப்பா எல்லாமே என்ன, அந்த நகர்றது கூட என்ன அப்படின்னா நம்மளோட கிரியேட்டர் பார்த்து ஒரு பாடுற ஒரு பாட்டு தான். அண்ட் when the last and dreadful hour, கடைசி நாள், ஜட்ஜ்மெண்ட் டே, இறுதி தீர்ப்பு நாள். ரைட்? அப்பவும் என்ன அப்படின்னா the crumbling music shall devour. அப்ப ட்ரம்பட் அடிக்கும், ரொம்ப சத்தமா ட்ரம்பட். shall be heard on high, the death shall live, இறந்தவங்க எல்லாம் உயிர் பெற்று வருவாங்க. the living die, and music என்ன பண்ணுமா, shall untune the sky. ரைட்? மொத்தமா முடிச்சு விட்டுருங்கிறாங்க. ரைட்? shall untune the sky. This is all about a song for Saint Cecilia's Eve. கொஞ்சம் லாங் போயம் தான், பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான். மேம் இருக்கீங்களா? எஸ் சார். எஸ் மேம். Yes, sir. ஸோ ஏதாவது டவுட் இருக்கா மேம்? நோ A song சார். for Saint Cecilia Day. So patron saint of music. So 1687ல ரெண்டு ஒன்னு வந்து என்ன அப்படின்னா இப்ப நம்ம பாக்குற சாங் ஃபார் செயின்ட் சிசிலியா டே, இன்னொன்னு அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் ஃபீஸ்ட். எஸ், அதுவும் 1687. ஸோ மிச்சம் நமக்கு ரெண்டு ஒர்க் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜான்டனோட. ஸோ த பெய்ட் ஜான்டன். ரைட்? ஸோ இந்த ஒர்க் ஒன் வேர்ட் யூஜிடிஆர்பியில கேட்கிற ஒன் வேர்ட் என்ன, இது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ், சினிக்கல் ரெஸ்பான்ஸ். ரைட்? யாரோட ஒர்க்குக்கு ரெஸ்பான்ஸ்? ரைட்? முதல்ல கேட்பாங்க. ரைட்? தி பெய்ட். ரைட்? ஜான்டனோட கொஞ்சம் ஃபேமஸான போகும்போது. ரைட்? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சினிக்கல் ரெஸ்பான்ஸ். ரைட்? யாரோட ஒர்க். ரைட்? நம்ம அங்கதான் யாரோட ஒர்க் பார்க்கும்போது கிறிஸ்டோபர் மார்லி.
ரைட்? கிறிஸ்டோபர் மார்லோவோட ரொம்ப ஃபேமஸான ஒர்க் த பேஷனேட் ஷெப்பர்ட் டு ஹிஸ் லவ். ரைட்? த பேஷனேட் ஷெப்பர்ட் டு ஹிஸ் லவ். ரைட்? அந்த ஒர்க்கான ஒரு ரெஸ்பான்ஸ், சினிக்கல் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? அடுத்து ஸோ இதுல மார்லோவோட ஒர்க்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஒரு பேஸ்டோரல் போயம் தான். ரைட்? சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பேஸ்டோரல் போயம். பட் ஜான்டன் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா ஹி யூஸ் ஹிஸ் ஓன் மெத்தட். ரைட்? என்னது நம்ம அந்த மெட்டாபிசிக்கல் ட்விஸ்ட் எல்லாம் நிறைய உள்ள வச்சு, ரைட், அந்த கம்பேரிசன் கன்சீட்ஸ், ரைட், உள்ள நிறைய கொண்டு வர்றாரு. ரைட்? அண்ட் இதுல என்ன அப்படின்னா இவர் என்ன கம்பேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரைட், அதான முக்கியம் நமக்கு. ரைட்? அந்த கம்பேரிசன் என்ன கம்பேர் பண்றாருன்னா விமன்ஸ் பியூட்டியை வந்து பெயிட்டாவும், ரைட், த மேன், ரைட், அதான் பெயிட், சரியா, இறை, த மேன் ஹூ லவ் ஹர் டு ஃபிஷ். சரியா? அந்த மேனை வந்து ஃபிஷ்ஷாவும், ரைட், விமன்ஸ் பியூட்டியை வந்து பெயிட்டாவும் சொல்றாரு. ஓகேவா? ஸோ இதுல பார்த்தோம் நமக்கு பிஜிடிஆர் யூஜிடிஆர் ரிவ்யூல நம்ம பாக்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளான போயம் தான். ரைட்? நம்ம ரீட் பண்ணாலே, நம்ம டெக்ஸ்ட் ரீட் பண்ணாலே நமக்கு மீனிங் புரிஞ்சிடும். ஏன்னா the very first line பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ். கம் live with me and be my love. ரைட்? இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட் ஒரு போயம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா and we will some new pleasures group of golden sands and crystal brooks. அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால அந்த லாஸ்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா, வித் silken lines and silver hoops. ரைட்? அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, ரைட், அந்த லாஸ்ட் லைன், அந்த ஸ்டான்ஸால லாஸ்ட் லைன். ஓகேவா? ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஏபி ரைம் ஸ்கீம் தான். ரைட்? அந்த ஏபில கடைசி பி வித் silken lines and silver hoops. இதுதான் என்ன அப்படின்னா டைரக்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா இது மெட்டாஃபர் ஃபிஷிங். ரைட்? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த silken lines, ரைட், அதெல்லாம் இந்த சில்வர் ஹூக்ஸ், ரைட், அந்த நம்ம ஃபிஷிங்க்கு தேவையான அந்த நெட்டு, ரைட், அந்த ஹூக், ரைட், அதான் சொல்ல வர்றாரு. ஓகேவா? ரைட்? இந்த லைன் கொஞ்சம் முக்கியம். ரைட்? இது வித் silken lines and silver hooks. ஸ்டோஸ் நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 2. இதுல வந்து யார சொல்றாரு அப்படின்னா அந்த லேடியை பத்தி பேசுறாங்க. ரைட்? அவரோட லேடியில, ரைட், அவங்கள பத்தி பேசுறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவங்களோட ஐயை பத்தி பேசுறாங்க, அவங்களோட பிரசன்ஸை பத்தி பேசுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா there will the river whispering run warmed by thine eyes more than the sun. Warmed by thine eyes, warmed by your eyes more than the sun. அப்ப என்ன சொல்றாருன்னா her sun, her eyes எப்படி அப்படின்னா அவளுடைய கண்கள் are so bright. இது எதை விட பிரைட் அப்படின்னா சன்னை விட. அந்த ரிவரை பார்த்து அப்படின்னா அந்த ரிவர் எப்படி ஆயிருக்கும், ஹீட் ஆயிருமா அந்த அளவுக்கு. அண்ட் அந்த உள்ள இருக்கிற ஃபிஷ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபிஷ் ஆர் ஃபால் இன் லவ். யார்கிட்ட? அந்த லேடி லவ் வர்றாங்க அப்படின்னாலே உள்ள இருக்கிற ஃபிஷ் எல்லாம் என்னது, இந்த இடத்துல ஃபிஷ் அப்படிங்கிறது மென்னை குறிக்குது. ரைட்? மென்னையே நம்ம எடுத்துக்கலாம். ரைட்? அவங்களோட பியூட்டிங்கிறது பெயிட். ஓகேவா? அவங்க வந்து பெயிட். ஸோ அவங்க வர்றாங்க அப்படின்னா அந்த ரிவருக்கு வர்றாங்க அப்படின்னா உள்ள இருக்கிற ஃபிஷ்லாம் என்ன பண்ணுமா, டக்குன்னு அவங்க மேல, ரைட், ஒரு மாதிரி அட்ராக்ஷன் ஆகி, ரைட், அட்ராக்ட் ஆகி யாருமே எஸ்கேப் ஆக மாட்டாங்களா. இப்ப நம்ம போறோம், ஒரு ஆத்துக்கு போறோம் அப்படின்னா அங்க சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த மீன்கள்லாம் என்ன பண்ணும், அந்த அந்த சலசலப்பு கேட்டு ஓடிடும். இவங்க என்ன அப்படின்னா இந்த பொண்ணு வந்துச்சு அப்படின்னா, ரைட், இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுமா எல்லா மீனும். அண்ட் begging டு பி காட். எதுக்கு? ஜஸ்ட் டு பி நியர், பக்கத்திலே வச்சுக்கிடுவாங்கல்ல. ரைட்? எப்படி எழுதிருக்க மாதிரி, ரைட், பக்கத்திலே இருக்கும்ல. ரைட்? அந்த மாதிரி இருந்தது ஒரு கம்பேரிசன். அடுத்து ஸ்டான்ஸா 3. இதுல என்னன்னா கிட்டத்தட்ட இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அந்த லேடி ஃபிஷ், ரைட், அது ரிலேட்டட் ஆனது. ஸோ வென் யூ வில் ஸ்விம் இன் தட் லைவ் பாத் அந்த தட் ரிவர், ஈச் ஃபிஷ் என்ன பண்ணுமா, which every channel head will amorously to thee swim, gladder to catch thee than though him. அந்த லாஸ்ட் him யாரை குறிக்குது அப்படின்னா ஃபிஷர்மேன். அப்ப என்ன பண்ணுமா, ஸோ whenever, ஸோ when she gets time, அவங்க எங்க போறாங்க அப்படின்னா ஸ்விம் பண்றதுக்காக ரிவர் போகும்போது அந்த ரிவர்ல இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷுமே என்ன பண்ணுமா, அவங்கள நோக்கி வருமா. சரி, அப்படி வரும்போது நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்லாங்கிற பயமே கிடையாது. they are not afraid of being caught. in fact மாட்டினா சந்தோஷம்.
ஏன் அவங்க கூட இருக்கலாம்ல, ரைட்? அவங்க கூட இருக்கலாம்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க, ரைட்? அடுத்துதான் இங்கதான் என்ன அப்படின்னா, ரைட், ஒரு ஸ்டான்ஸ் ஆஃப் 4ல எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா ஒரு கம்பாரிசன். என்னது? ஸ்கை, மூன், ரைட்? இதெல்லாம் என்ன அப்படின்னா வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய, ரைட்? சன்லாம் பாத்தீங்க அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, சோர்ஸ் ஆஃப் லைட், ரைட்? அந்த சன்னா இருக்கட்டும், மூணா இருக்கட்டும், இது எல்லாமே யாருக்கு அப்புறம் தான்? அந்த பொண்ணோட ஜை, ரைட்? அது பக்கத்துல வராது. கம்பேர் பண்றாரு, ரைட்? கம்பேர் பண்றாரு. அந்த பொண்ணோட ஷைனஸ் எல்லாம் பார்க்கும்போது, ரைட், என்னது? இந்த சன்னு, மூணு, இதெல்லாம் கொஞ்சம் டிம்மு தான் கம்பேர் பண்றாரு. அண்ட் கடைசியில் என்ன சொல்றாரு அப்படின்னா லாஸ்ட்ல, அண்ட் இஃப் மை செல்ஃப் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் 4ல, அண்ட் இஃப் மை செல்ஃப் ஹாவ் லீவ் டு see, ஐ நீட் நாட் தேர் லைட் ஹேவிங் யூ. நீயே போதும், ரைட்? உன்னோட ஐஸ் போதும் எனக்கு, வேற எந்த லைட்டும் வேண்டாம். சன்னோ மூணோ, ரைட், வேற எந்த லைட்டும் எனக்கு வேண்டாம். சிம்பிளா முடிச்சிட்டேன். ஸ்டான்ஸ் ஆஃப் 5, இதுல வந்து என்ன அப்படின்னா அந்த ஒரிஜினல் ஃபிஷிங், ரைட்? ஒரிஜினல் ஃபிஷ் அப்படின்னு சொல்றாரு, ரைட்? ஒரு மாதிரி ட்ரெச்சரியஸ், ரைட்? ஏன்னா இந்த வேர்ட் அவரே யூஸ் பண்றாரு, ரைட்? ஆர் ட்ரெச்சரியஸ்லி புவர் ஃபிஷ் பிசெட் வித் ஸ்ட்ரேஞ்சிங் ஸ்னார் ஆர் விண்டோயி நெட். ஏன்னா அந்த ஸ்னாரு, நெட்டு, ரைட், இதெல்லாம் வச்சுதான் நம்ம என்ன செய்வோம்? ஃபிஷிங் அப்படிங்கிறத பண்ணுவோம். ஒரு ஸ்னார் வைப்போம், இல்லைன்னா நெட் வச்சுதான் பிடிக்கும், ரைட்? ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு ட்ரெச்சரியஸ் டூல், ரைட்? எதுக்கு? ஒரு 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 இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ், ரைட்? ஃபிஷ்ஷை வந்து பிடிக்கிறது. பட் இவங்க யாரா? இவங்களுக்கு என்ன தேவையில்லை? அந்த மாதிரி ட்ரிக்ஸே தேவையில்லை, ரைட்? அந்த மாதிரி என்னது, இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்னாரு, நெட்டு, ரைட், அதே மாதிரி ஆங்கிலிங் ரீட்ஸ், இது எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி எந்த ட்ரிக்ஸும் தேவையில்லை, ரைட்? அவங்களுக்கு ட்ரிக்ஸே தேவையில்லை. ஓகேவா? அவங்க வந்தாலே ஃபிஷ் என்னது, விச் மீன்ஸ் ஃபிஷ்னா மென், ரைட்? வந்துருவாங்க, எல்லாருமே வந்துருவாங்க. ஓகேவா? அண்ட் stanza 6, let course bold hands from slimly nest, the better fish in banks out rest, are curious traitors, sleeve silk flies bewitch poor wandering fishes eyes. ரைட்? ஸோ இதுல என்ன அப்படின்னா நமக்கு இந்த அதர் ஃபிஷர்மேன், ரைட், மற்றவங்க ஃபிஷர்மேன், ரைட், அவங்க எப்படி நம்ம மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன வச்சிருப்பாங்க, ரைட்? அந்த அந்த ஸ்லீவ் ஃப்ளை, ரைட், இந்த மாதிரி இந்த இதெல்லாம் வச்சுதான், இதெல்லாம் ட்ரிக்ஸ், ரைட்? இந்த மாதிரி என்ன வச்சிருப்பாங்க? பெட்டட் ஃபிஷ் வச்சிருப்பாங்க, ரைட்? ஏன்னா அப்படி வச்சுதான் பிடிக்க முடியும், ரைட்? அதெல்லாம் வச்சாதான் மீன் மாட்டும், ரைட்? இதெல்லாம் என்னது? ஒரு ட்ரிக்ஸ், ரைட்? ஒரு பிவிச்சிங் புவர் வேண்டரிங் ஃபிஷ், ஒரு ட்ரிக்ஸ், ரைட்? இதெல்லாம் வச்சுதான் என்ன பண்றாங்க? எல்லாருமே அப்படி பண்றாங்க, ரைட்? மொத்தமா ஒரு ஸ்டான்ஸா ஃபுல்லா என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஹவு டு அட்ராக்ட் ஃபிஷ், விச் மீன்ஸ் ஹவு டு அட்ராக்ட் உமன், ரைட்? என்ன பண்றாங்க மற்றவங்க எல்லாம்? என்ன பண்றாங்க? நிறைய விஷயங்கள் பண்றாங்க, ரைட்? ஃபேக்கா என்னெல்லாமோ கொண்டு வராங்க. பட் உனக்கு அதெல்லாம் தேவை. ஃபார் யூ தோ நீட்ஸ் நோ சச் டிசீட். நீ யாரையும் என்ன பண்ண வேண்டாம், ட்ரிக்ஸ் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஃபார் தோ they self art thine own bait, that fish that is not catched thereby. Last line idan, alas is wiser far than I. So இது வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் இந்த லாஸ்ட்ல முடிக்கும் போது நல்லா முடிச்சிருப்பாரு. என்ன அப்படின்னா உனக்கு இதெல்லாம் தேவையில்லை. மற்ற ஃபிஷர்மேன்லாம் என்ன பண்ணணும்? கோஸ் பீட்ஸ் வச்சிருக்கணும், நிறைய வச்சிருக்கணும், ரைட்? ஃபேக்கா நெட் அது இதுன்னு. உனக்கு எதுவுமே தேவையில்லை, ரைட்? உனக்கு அந்த ஃப்ளைஸ், நெட்ஸ், இது எல்லாமே தேவையில்லை. பிகாஸ் நீயே என்னதுதான் ஒரு பெயிட், ரைட்? ரைட்? அடுத்து என்ன அப்படின்னா உன்னோட நேச்சுரல் பியூட்டி, ரைட்? அது என்ன பண்ணுமா, ரைட்? ஹூக்ஸ்மேன் கடைசியில அலாஸ் இஸ் வைசர் ஃபார் த நைட். எப்படி யாராவது டன் என்ன பண்றாருன்னா ஒத்துக்கிட்டாரு, என்னோட ஓன் டிஃபீட், நான் பார்த்தேன், விழுந்துட்டேன், ரைட்? யாராவது விழலை அப்படின்னா சொல்லுங்க, கரெக்டா இப்படி சொல்லி முடிச்சுட்டேன், ரைட்? Alas is wiser far than I. என்னை விட அவன் என்னதான் வைஸ் பர்சன், ரைட்? என்னை விட அவன் என்னதான் வைஸ் பர்சன். சிம்பிளா முடிச்சிட்டேன், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் Bateman, the poem The Bait by John Donne. சிம்பிள் போயம் தான். நான் மற்ற ரெண்டை கம்பேர் பண்ணும்போது ஓடான் சால்டிடியூட் ஓகே கொஞ்சம் பரவாயில்ல. மேம்
ஓகே. ஸோ ஓடான்ஸ் ஆல்டிடியூட் ஓகே. ஸோ அதை வெயிட் வந்து பரவாயில்ல, ரெண்டுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கலாம். சால்ஃபார்ஸ் அண்ட் சிசிலியாஸ் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லடி, ரைட்? ஏன்னா நிறைய விஷயங்கள் வரும், ஏன்னா ட்ரைடன் இல்லையா, அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஜான்டன் ஃபுல்லா கம்பேரிசன் தான், ரைட்? சிம்பிள் போயும். அடுத்து போ, ரைட்? ஸோ இப்போ லாஸ்டா நமக்கு மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்பென்சரோட சானட் 1, ரைட்? ஸ்பென்சரோட சானட் 1. ஓகே, ரைட். ஐம் சாரி, சிட்னி, ஐம் சோ சாரி, ரைட்? சர் பிலிப் சிட்னியோட சானட் 1, ரைட்? நான் ஸ்பென்சர் நினைச்சாது அந்த ஞாபகம், சாரி, சர் பிலிப் சிட்னியோட சானட் 1, ரைட்? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரோஃபல் அண்ட் ஸ்டெல்லாவோட முதல் சானட், ஓகேவா? ரைட்? ஸோ என்ன அப்படின்னா இது இந்த 4 கம்பேர் பண்ணும்போது இது ஒரு மாதிரி கொஞ்சம் வேகாதான் போகும், ரைட்? ஸோ ஆஸ்ட்ரோஃபல் யாரு? ஸ்பீக்கர், ரைட்? ஸ்டெல்லா யாரு? அவங்களோட கிரஷ், ரைட்? ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோஃபல் என்ன பண்றாங்க, ரைட்? ஹி வாண்ட்ஸ் டு ரைட் போயம், சரியா? சோ பியூட்டிஃபுல். ஏன் அப்படின்னா ரொம்ப அழகா யாருமே எழுதாத ஒரு, யாருமே ரசிக்காத ஒரு அழகான போயம் எழுதணும்னு யார் ஆசைப்படுறா? ஆஸ்ட்ரோஃபல் ஆசைப்படுறா. ஏன் அப்படின்னா அப்பதான் ஸ்டெல்லா என்ன பண்ணுவா? ரீட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரீட் பண்ணும்போது என்னது, என்னோட பெயினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. என்னோட பெயினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது என் மேல என்னையும் இறக்கம் வரும், ரைட்? என் மேல இறக்கம் வரும்போது கடைசியில் என்ன பண்ணிடலாம், அந்த இறக்கத்தை எப்படி மாத்திடலாம், ரைட்? கிரேஸா எனக்கு ஃபேவரா நான் மாத்திக்கிடுவேன், ரைட்? இதுதான், ஓகேவா? இப்படிதான் நமக்கு இந்த போயம் போகும், ரைட்? ஸோ இந்த போம் சானட் 1 நம்ம டைரக்டா போம்குள்ள போயிடலாம், ரைட்? சிம்பிள் போயம் தான், பட் இந்த லைன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ரைட்? ஸோ நம்ம ஒரு லைனா பார்ப்போம், ஓகேவா? நீங்க பெட்டர் நீங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு அந்த சிட்னியோட சானட் 1 அந்த போயம் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை கையில் வச்சுக்கோங்க, சரியா? கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஏன்னா இது கொஞ்சம் ஒரு மாதிரி மற்ற போயம் மாதிரி இல்லை, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், loving in truth and feign in verse my love to show. முதல் லைன், ரைட்? loving in truth. So முதல் லைன்ல he admits that in I truly love her. He admits that he truly love her. And இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா I want to write poem. எதுக்கு? Because I want to express that love through words, through poetry, through verse. And feign in verse my love to show. யார்கிட்ட? ஸ்டெல்லாட்டு. That she. அடுத்த லைனே அதான், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா I truly love her, ரைட்? அதான் முதலே சொல்லிட்டார், முதல் லைன், ரைட்? நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய ஒர்க்கோட, ரைட்? முதல் லைன் எப்படி இருக்குன்னு பாருங்க, ரைட்? I truly love her, ரைட்? Loving in truth and feign in verse my love to show, right? I really want to express my love through poetry, right? ஏன்னா அப்பதானே படிப்பாங்க, ரைட்? So that she, dear she, might take some pleasure of my pain. So because, right? Because she loves reading, right? She loves poetry. அப்படிங்கும்போது நிறைய ரீட் பண்ணுவாங்க, இப்படிதானே? அப்படி ரீட் பண்ணும்போது, ரைட்? ஒரு சான்ஸ்ல, ரைட்? ஒரு மேபி, ரைட்? அவங்க ரீட் பண்ணாங்க அப்படின்னா she might take some pleasure of my pain, right? She will get to know what, right? How much I'm suffering, right? How much I'm suffering for, longing for, ஒரே வார்த்தை, ரைட்? I hope that. ஸோ அப்பதான் ஸ்டெல்லா சொல்றாங்க, அந்த டியர் ஷீனா ஸ்டெல்லா, ரைட்? அடுத்து pleasure might cause her read. ஸோ அவர் ரீட் பண்ண, ரைட்? எவென்ச்சுவலா என்ன அப்படின்னா, ரைட்? ரீட் பண்ண, ரைட்? அவங்களுக்கு என்ன அப்படின்னா ரீடிங் ரொம்ப பிடிக்கும், யாருக்கு? ஸ்டெல்லாக்கு. அண்ட் வென் இல்ல இஃப் she enjoys the poems, என்ன பண்ணுவாங்க? reading might make her know, right? ரீட் பண்ணுவாங்க, கண்டிப்பா ரீட் பண்ணுவாங்க. and when she reads, she will finally realize how I feel, right? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு, என் பெயின் என்ன அப்படின்னு, ரைட்? அவங்களுக்கு தெரியும். கடைசியில் என்ன அப்படின்னா that knowledge might pity win and pity grace obtain. இப்பதான் அவங்க சொல்ல வராங்க. once, ஏன்னா ஸ்டெல்லா வந்து கொஞ்சம் ஒரு நல்ல பொண்ணு, ரைட்? எப்படின்னா once
நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, விச் மீன்ஸ் என் பெயின் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, பிகாஸ் த்ரூ போயட்ரி, ரைட்? தெரியும் போது ரைட் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா she will feel sorry for me. அப்படி வரும்போது என்ன ஆகும், அதான் பிட்டி, ரைட்? அந்த பிட்டி கடைசியில் எங்க கொண்டு போய் நிற்கும் அப்படின்னா கிரேஸ்ல கொண்டு போய், which means she finally loved me back, ரைட்? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அந்த கிரேஸ்ங்கிற மீனிங் அது, ரைட்? அடுத்து இப்போ ரைட், அப்ப எழுதுனா ஓகே, அப்ப எழுதிடுவோமா? முதல் 4 லைன் என்னது, எழுதுனா ஓகே, நம்ம என்ன செஞ்சிடலாம், ஸ்டெல்லாட்ட நம்ம என்ன பெயின்ல இருக்கோம்னு சொல்லிடலாம் சொல்றாங்க. அடுத்த 4 லைன் பார்த்தோம் அப்படின்னா எழுதுறதுக்கு என்ன பிரச்சனை, the struggle, ரைட்? என்ன பிரச்சனை? I sought fit words to paint the blackest face of, சரி, I sought தேடுறார் என்னது, fit words, கரெக்டான வார்த்தை, ரைட்? ஏன்னா அப்பதான் நம்ம கரெக்டா எக்ஸ்பிரஷன் பண்ண முடியும் வேர்ட்ஸ், ரைட்? வேர்ட்ஸ் தெளிவா இருந்தா தான் எக்ஸ்பிரஷன் கரெக்டா இருக்கும். ஸோ he looked for the perfect, right? most decorated சொல்ல முடியாது, most perfect words, right? to describe his love, to describe his sufferings. அதான் blackest face of studying inventions. இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த மீட்டர், இந்த ஐயாம்பிக் பென்டாமீட்டர் அது இதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்டடிங் இன்வென்ஷன்ஸ், ஃபைன் ஹர் விட்ஸ் டு என்டர்டைன், ரைட்? அதெல்லாம் ஓகே தான். நான் என்ன பண்றேன், எனக்கு நிறைய டெக்னிக்ஸ் தெரியும், ரைட்? அந்த ஏபி சிடி அந்த மாதிரி ரைம் ஸ்கீம்லாம் நிறைய தெரியும், ஃபேன்சி ரேட்டிங்லாம் எனக்கு தெரியும், ரைட்? அதெல்லாம் ஓகே தான். அவளை என்டர்டைன் பண்றதுக்கு அவளோட நாலேஜ், ரைட், அந்த அந்த அப்படி கொண்டு போறதெல்லாம் ஓகே. ஸோ அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா, often turning others leaves, others books, often turning others books, yeah, to steal some ideas. ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா to steal some ideas. ஏன்னா அதர் புக்கை பார்த்து நம்ம என்ன செய்யணும், ஏதாவது காப்பி அடிச்சுக்கிடுவோம், ரைட்? பட் என்ன ஆகுது, அப்படி ஒருவேளை நம்ம அதர் புக்கை பார்க்குறோம், ஏதோ ஒரு கிரீக்லயோ ஒரு லாட்டின் டெக்ஸ்ட்லயோ நமக்கு ஏதாவது கிடைச்சா நம்ம என்ன பண்ணலாம், we can easily, right, make her love. அதான் சொல்றாங்க, some fresh and fruitful showers, right, upon my sunburnt brain. ஒன்னும் இல்லாத மண்டை, ரைட்? ஒன்னும் இல்லாத மண்டையில அப்ப மாதிரி ஏதாவது வருதான்னு பார்ப்போம்னு சொல்றாங்க. பட் இப்படி பார்த்துட்டு புக், ஏன்னா அவர் உட்காரும் போது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் முன்னாடி தான் உட்கார்றாரு இந்த போயம் எழுதும் போது, ரைட்? பட் எல்லாம் படிக்கிறாரு, ஃபெயிலியர். என்ன சொல்றாரு, பட் வேர்ட்ஸ் கேம் halting forth, ரைட், wanting inventions stay. என்ன சொல்றாரு, ஒரிஜினல் கிரியேட்டிவிட்டி ஏதோ காப்பீடு வெர்ஷன் மாதிரிதான் இருக்கு, ரைட்? கிளம்சி ஆக்வர்ட் வேர்ட்ஸ்லாம் நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கல, அவருக்கே பிடிக்கல. ஸோ இன்வென்ஷன் நேச்சர்ஸ் சைல்டு. ஏன்னா அடுத்த புக்கை பார்க்க என்ன அப்படின்னா ட்ரூ கிரியேட்டிவிட்டின்னு ஒன்று வரல. ஸோ இப்போ இந்த செகண்ட் லைன்ல என்ன சொல்றாரு அப்படி, அதாவது 10th லைன்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ரைட்? ஸோ நான் புக்ஸுக்குள்ள போய் நான் தேட என் மண்டையில இருக்க ட்ரூ கிரியேட்டிவிட்டி என்ன ஆகுது, ஓடி இருக்கு. ஃப்ளீட் ஸ்டெப் டேம் ஸ்டடீஸ் ப்ளோ நேச்சர்ஸ் சைல்டு, அதான் கிரியேட்டிவிட்டி. அது என்ன ஆகுதான், ஃப்ளீடு, ஓடி இருக்கு, இங்க இல்ல. அண்ட் அதர்ஸ் ஃபீட், அதர்ஸோட அந்த மீட்டர்ஸ், ரைட்? அந்த ஏபிலாம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி அன்நேச்சுரலா இருக்கு, ரைட்? நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல, ஒரே வார்த்தையில சொல்றேன். ஸோ கடைசியில எங்க முடிக்கிறாரு அப்படின்னா, thus great with child to speak and helpless in my thorax. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பிரெக்னன்ட் உமன் என்ன பண்றாங்க, ரெடி டு கிவ் பர்த், ரைட்? பட் என்ன ஆகுது அப்படின்னா அந்த லேபர் பெயின், ரைட்? நான் வந்து லேபர் பெயின் நிற்கிறேன், எனக்கு ரைட் குழந்தை வரல, ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன், ரைட்? நான் வந்து எனக்கு வந்து என்னது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அண்ட் லாஸ்ட் கப்லெட் சொல்யூஷன் எப்படி முடிக்குது அப்படின்னா, பைட்டிங் மை பென் பீட்டிங் மை செல்ஃப் ஃபார் ஸ்பைட். ஸோ பேனாவை கடிக்கிறாரு, ரைட்? அவரே அடிக்கிறாரு, பியூர் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல, ஃபார் ஸ்பைட், பியூர் ஃப்ரஸ்ட்ரேஷன், ரைட்? அவருக்கு அவரே தண்டனை கொடுக்காரு, அவர் பேனாவை அவரே கடிக்கிறார். கடைசி லைன்ல எப்படி முடிக்கிறாருன்னா, ஃபூல் செட் மை மியூஸ் டு மீ, மியூஸ் இன்ஸ்பிரேஷன், மைண்ட் செட், இன்னர் ஹார்ட். ஃபூல் திட்டுது, அது அவரை பார்த்து திட்டுது. ஃபூல் லுக் இன் தை ஹார்ட் அண்ட் ரைட். என்ன சொல்றாரு, எங்கடா பாக்குற, என்னடா புக்ல தேடுற,
மனசுக்குள்ள என்ன இருக்கோ, லுக் இன் யுவர் ஹார்ட், லுக் அட் யுவர் ஹார்ட் அண்ட் ரைட். ஸ்டாப் லுக்கிங் அட் புக்ஸ். என்ன பண்ணு, ஜஸ்ட் லுக் அட் யுவர் ஃபீலிங்ஸ், ரைட்? இப்போ என்ன பண்ணு, எழுத ஆரம்பி, வந்துடும். ஸோ இந்த லாஸ்ட் லைன் ரொம்ப ஃபேமஸ் மேம். ஃபூல் செட் மை மியூஸ் டு மீ, லுக் இன் தை ஹார்ட் அண்ட் ரைட். ஸோ இதுதான் Sonnet 1 by Philip Sidney. ஸோ இன்னைக்கு நம்ம சிலபஸ்ல உள்ள 4 டீட்டெயில் முடிச்சிட்டோம். ஏதாவது டவுட் இருக்கா மேம்? ப்ளீஸ். எஸ் எஸ் மேம். டவுட் ஏதாவது இருக்கா?